கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 41வது அதிகாரம் 12வது வசனத்துல, உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என்று நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். எத்தனையோ பேர் உங்க வாழ்க்கையில, உங்க தொழில்ல, உங்க குடும்பத்துல உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களை நெருக்கி கொண்டிருக்கலாம். இவங்க மத்தியில நம்ம வாழ்வதா, எங்கேயாட்டு போயிடலாமா, இல்லை எல்லாவற்றையும் போட்டுட்டு இதுவரைக்கும் நம்ம பிரயாசப்பட்டு உழைத்த எல்லாவற்றையும் போட்டுட்டு நம்ம எங்கேயாட்டு இவங்க மத்தியில இல்லாம நம்ம கஷ்டப்படுறதை விட எங்கேயாட்டு போயிடலாமா என்று நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை, கர்த்தருக்கு முன்பாக நீங்க உண்மையாக நீங்க இருக்கிறதுனால நிச்சயம் உங்களுக்கு விரோதமாக போராடினவர்களை நீங்க ஒரு நாள் எங்கேயும் அவங்கள காங்கலையே என்று தேடினா கூட அவங்கள உங்க கண்ணால பார்க்க முடியாத இடத்துக்கு உங்களை விட்டு விலகி போற ஒரு நாள் நிச்சயம் வரும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி யுத்தம் பண்ண எழும்புவார்கள். ஆனால் ஒரு நாள் அவங்க எதுவுமே இல்லாம அவங்க எல்லாவற்றையும் இழந்து உங்களை விட்டு ஓடி போகிற ஒரு நாள் நிச்சயம் வரும். கலங்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.